இங்க ராஜாங்கிற ஒரு இன்ஜினியர் பார்ட் டைமா தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கல்யாண வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு டர்பன் கட்டி வேற வேலை பார்க்குறான். அப்படி ஒரு கல்யாண வீட்டில் ஒரு அழகான பொண்ணை பார்க்க அவளை இவனுக்கு பார்த்ததுமே பிடிச்சு போக அந்த பொண்ணு பின்னாடியே போறான். பார்த்தா அந்த பொண்ணு போயிடுது. அப்புறம் அந்த பொண்ணை பத்தியே ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு பைக்ல போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட இது தெரிஞ்ச லண்டன்ல இருக்கிற இவனோட அக்கா இவனை பார்க்க அவசரமா வராங்க. அப்பதான் தெரியுது இவனுக்கு ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போயிடுச்சுன்னு. அந்த ஆக்சிடென்டால ஆன பெட் கிளாட்டால தான் கண் பார்வை போயிருக்கு, நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்பா அம்மா இல்லாத ராஜாவை அவனோட அக்கா அவன் கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க. ஆனா அக்காவோட ஹஸ்பண்ட் சீக்கிரம் கிளம்பி லண்டனுக்கு வான்னு திட்டே இருக்க வேற வழி இல்லாம நீ லண்டன் வா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனோட அக்கா கிளம்பி போயிடறாங்க. அப்புறம் இவனும் ஒரு வழியா லண்டனுக்கு போக இவனோட அக்கா இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக டாக்டர் இவருக்கு இந்த மந்த்துக்குள்ள சர்ஜரி பண்ணலனா நிரந்தரமாவே பார்வை போயிடும், சர்ஜரிக்கு 60 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. ராஜாவும் அவனுக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் என்னோட லேண்டை எடுத்துக்கிட்டு எனக்கு 60 லட்சம் கடனா கொடுங்கன்னு கேட்கறான். ஆனா பணம்னு சொன்னோடனே உடனே எல்லாரும் போனை கட் பண்ணிடுறாங்க. சோகமான ராஜா நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு அவனோட அக்காவை வீட்டுக்கு போக சொல்லிடுறான். அப்பன்னு பார்த்து இவன் கல்யாணத்துல பார்த்த சசிங்கிற அந்த பொண்ணு இவனை கிராஸ் பண்ணி போறா. ஆனா இவனால பார்க்க முடியல. சசி லண்டன்லயே பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணா இருக்கா. அவ காலேஜ்லயும் அவ தான் பேரழகியா இருக்கா. அப்படி ஒரு நாள் சசி காலேஜ் வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது அவளை பசங்க எல்லாரும் சைட் அடிக்க ராஜா மட்டும் அவளை பார்க்காம போயிடறான். அதனால சசிக்கு ராஜா மேல கோவம் வருது.